நனவாக்கலை 8வது ஊதியக்குழு. பல லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் கனவு. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விளக்கம். டெல்லி பல லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இடியாக ஒரு செய்தி வந்துள்ளது. மத்திய அரசு ஊதிய உயர்வு தொடர்பாக புதிய அறிவிப்பு வெளியிடும் எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றமே வந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு அமைக்கும் திட்டம் பரிசீலனையில் இல்லை என்று ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். நாடு முழுவதும் 30 லட்சம் என்கிற அளவில் மத்திய அரசு ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்களின் சம்பளத்தை மாற்றியமைக்க பரிந்துரை வழங்கும் ஊதியக்குழு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அமைக்கப்படுவது வழக்கமாகும். கடந்த 7வது ஊதியக்குழு 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி மத்திய அரசில் பணிபுரியும் ஊழியர்களில் கடைநிலை ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 18,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஊதிய குழுவின் ஒரு ஊழியரின் குறைந்தபட்ச ஊதியம் மாதம் 7,000 18,000 உயர்த்தப்பட்டது. இதன் காரணமாக ஓய்வூதிய தொகையும் 2.57 மடங்கு அதிகரித்தது. மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 3,500 9,000 உயர்ந்தது. 7வது ஊதிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச ஊதியம் 2,25,000 ஆகும். கேபினட் செயலாளர் மற்றும் அதே நிலையில் உள்ள மற்ற உயர் பதவிகளில் உள்ளவர்களின் ஊதியம் 2,50,000 தொடங்குகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் ஆண்டு சம்பளம் அதிகரிப்பு விகிதம் 3% இருக்கிறது. இது தவிர ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய 2 தவணைகளுக்கான அதிக விலைப்படி உயர்வுகள் வருடந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. 10 வருடங்களுக்கு ஒருமுறை ஊதிய பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் நிலையில் 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டிய அவசியமாகும். அதற்கு தற்போது ஊதிய பரிந்துரை குழு அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இது பற்றி மத்திய அரசு எந்த பயனும் இதுவரை அளிக்காமல் இருந்து வந்தது. இந்நிலையில் ராஜ்யசபாவில் நேற்று நேரத்தில் 8வது ஊதியக்குழு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அதற்கு கோரி கடந்த ஜூன் மாதம் 2 மனுக்கள் பெறப்பட்டன. இருப்பினும் 8வது ஊதியக்குழு அமைக்கும் திட்டம் எதுவும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்றார். இதன் மூலம் அரசு 8வது ஊதியக்குழு அமைக்கும் முடிவில் தற்போதைக்கு இல்லை என்பது தெளிவாக உள்ளது. மத்திய அரசு 8வது ஊதியக்குழு அறிவித்தால் தான் மாநில அரசும் அதனை பின்பற்றிய ஊதியக்குழு அறிவிக்கும் என்ற நிலை உள்ளது. இப்போது மத்திய அரசு அது பற்றி திட்டம் இல்லை என்று அறிவித்துள்ளதால் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு இப்போதைக்கு இல்லை என்பது உறுதியாகி உள்ளது. தேங்க்யூ.